ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கொடுத்துருக்க இந்த 3 பாயிண்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் பித்தாகோரஸ் தியரம். அது போக பித்தாகோரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்டு ஒன்று என்ன 3 பாயிண்ட்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணதா அப்படின்றதும், அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதை பித்தாகோரஸ் தியரத்தையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்ம எழுத போகிறது 9th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்ஸ்க்கு பேரே வச்சிடுறேன். 1, -4 ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட்டு 2, -3, சின்ற பாயிண்ட்டு 4, -7. இப்போ 3 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப 2 லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்களா. ஸோ அப்படின்றப்ப 3 லைன், அதாவது ஏபி, பிசி, ஏசி இந்த மாதிரி 3க்குமான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ ஏ பாயிண்ட் வந்து 1, -4, பி பாயிண்ட் வந்து 2, -3. ஸோ இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ 3 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனால M1ன்னு வச்சுக்கிறேன். ஸ்லோப்புக்கு y2 - y1 டிவைட் பை x2 - x1. இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ y2 y1 அப்படின்றப்ப இதை x1ம் இதை y1ம் பேர் வச்சிடுறேன், x2 y2 அப்படின்னு பேர் வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த M1ல் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y2ன்றது -3 -y1ன்றது -4 டிவைட் பை x2ன்றது 2 -x1ன்றது 1. ஸோ அதை பார்த்தீங்கன்னா -3 -(-) +4 டிவைட் பை 2 - 1 1. ஸோ இதை இன்னும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -3 + 4 1 + 1 -. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் என்னவோ அதான். 4லேருந்து 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ன்றப்ப 1/1 1. ஓகேங்களா. ஸோ M1 வந்து 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பிசி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். பாயிண்ட்டு பி பார்த்தீங்கன்னா 2, -3, பாயிண்ட்டு சி பார்த்தீங்கன்னா -4, -7. ஸோ இப்போ ஸ்லோப்புக்கு வந்து M2ன்னு பேர் வச்சிடுறேன். ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிட்டேன், அதனால் ரிப்பீட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு x1 இது y1, இது x2 இது y2. ஓகேங்களா. ஸோ அப்போ y2 - y1 -7 -3. ஓகேங்களா. y2 - y1 -3 டிவைட் பை x2 4 - 2. ஸோ பார்த்தீங்கன்னா -7 -(-) +3 டிவைட் பை 4 - 2 2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா -7 + 3 1 மைனஸ் 1 ப்ளஸ். அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனும் மைனஸ் டிவைட் பை 2. ஸோ கட் பண்ணிங்கன்னா 2 2s are 4. ஸோ -2 அப்படின்றது தான் M2. ஓகேங்களா. ஸோ M1 வந்து 1, M2 வந்து -2. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி எழுதிட்டேன், பிசி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி பாயிண்ட் ஏ வந்து 1, -4, பாயிண்ட் சி வந்து 4, 7. ஸோ அப்போ ஸ்லோப்பு வந்து M3 = y2 - y1 டிவைட் பை x2 - x1. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இது x1 இது y1 இது x2 இது y2. ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கும் பேர் வச்சுட்டேன். இப்போ y2 அப்படின்றப்ப 7 - y1 -4 டிவைட் பை x2ன்றது 4 - x1ன்றது 1 தான். ஸோ இப்போ 7 -(-) +4 டிவைட் பை 4 - 1 3. ஸோ 7 + 4ன்றது 11/3. எங்கேயோ தப்பு இருக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன இதில் ஒன்று கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, கொஸ்டின் பார்த்து எழுதும் போதே கரெக்டாக எழுதணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பாயிண்ட் சி வந்து 4, -7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, +7 போட்டேன். ஸோ -7 போடும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ y2ன்றது -7, y1ன்றது என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த -7 இங்கே இருக்குது. -7 + 3. ஸோ 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ். அப்போ பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 3 அப்படின்னு வரும். பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனும் மைனஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸு மைனஸ். ஸோ 3 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1.
ஸோ மீதி இருக்கக்கூடியது -1. ஸோ m3 = -1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா m1 வந்து m1, m3 வந்து -1. ஸோ m1 × m3 = 1 × -1. மல்டிபிள் பண்ணால் -1. ஸோ 2 ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வருது அப்படின்னா therefore m1 ஸ்லோப் எதுக்குரியது? ஏபிக்குரியது. ஸோ ஏபி பர்பண்டிகுலர் டு m3 எதுக்குரியது? ஏசிக்குரியது. ஏசி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ லைன் ஏபி பெர்பெண்டிகுலர் டு லைன் ஏசி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? therefore these points are form a right angled triangle. ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த பேஜ் இந்த பாயிண்ட்ஸை வச்சு அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் அப்படியே ட்ரையாங்கிளில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ படத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் புரியுன்றக்காக படத்தை வரைகிறேன். ஓகேங்களா? 3 பாயிண்ட்ஸு, அதாவது ஏபிசி அப்படின்ற 3 பாயிண்ட்ஸு அவன் கொடுத்த 3 பாயிண்ட்ஸு தான். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே ட்ரையாங்கிளில் நான் நோட் பண்ண போகிறேன். பட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது? ஏபி பர்பண்டிகுலர் டு ஏசி. ஓகேங்களா? ஸோ ஏபி பர்பண்டிகுலர் டு ஏசி அப்படின்றப்ப கண்டிப்பாக இங்கே தான் ஏ வைக்க முடியும். இது பி, இது சின்னு தான் வைக்க முடியும். ஓகேங்களா? ஏபி பர்பண்டிகுலர் டு ஏசி. ஓகேங்களா? ஸோ இப்போ சின்னு நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் அப்பெல்லாம் எழுதலாமா? ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு ஏல என்ன இருக்குது? 1, -4. சியில் 4, -7. பியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? 2, -3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள லென்த் என்ன, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த இடையில உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக நம்ம இப்போ ஒன்று படிக்கிறோம். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. கட் ஆகிட்டு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா x2 x1 y2 y1. ஸோ அப்போ எது x1 எது x2ன்றது தெரியணும். நம்ம முன்னாடி ஏற்கனவே x1 x2 x1 x2 x3 y1 y2 y3 அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சோம். பட் அதை இங்கே நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா பாயிண்ட்ஸை மாற்றிட்டோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்றப்ப இது x1 y1 x2 y2 x3 y3 அப்படி தான் நோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி கூட எடுப்போம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இதை x1 இது y1. ஓகேங்களா? ஏற்கனவே கொடுத்த அதே பாயிண்ட்டே அப்படியே நான் கொடுக்குறேன். x1 y1 இங்கே வந்து x2 y2 இது வந்து x3 y3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் லென்த். ஓகேங்களா? லென்த் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலாவில் x2 எங்கே இருக்குது? 2 மைனஸ் x1 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2வில் -3 மைனஸ் y1. ஸோ இங்கே ஒரு -4. இதுக்கு தான் மொத்தத்துக்கும் ஸ்கொயர். ஸோ ப்ராக்கெட்டை கவனமாக பாருங்கள். -4க்காக ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்காக ஹோல் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 - 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்ன்றது கடைசி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சருக்கு தான் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ரெண்டுமே மாறி மாறி இருக்குன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை போடுங்க. ஸோ 3 - 4 - 3 1 1க்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்ன்றது 1 1 ஸ்கொயர்ன்றது 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அதாவது லென்த் ஆஃப் ஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏலேருந்து பிக்கு எவ்வளோ √2 யூனிட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் புதுசாக எழுதிடுவோம். லென்த்துன்னு தான் இனிமேல் பண்ணணும்.
லென்த் ஆஃப் பிசி சாரி பிசி இல்லை ஏசி கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சரி பிசி எழுதிட்டேன், பிசியே போடுவோம். ஸோ பிசி அப்படின்றப்ப பியில் x2 இது x3 நம்மளுக்கு வர்றது பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் சின்ன நம்பர் எழுதியிருப்போம். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சின்ன நம்பர். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய நம்பர் x3. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x3 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y3 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி நான் போட்டேன் அப்படின்னா x3ன்றது 4, x2ன்றது 2, 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y3ன்றது மைனஸ் 7, y2ன்றது மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ முதல் சொன்ன மாதிரியே தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 மைனஸ் 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 7 ப்ளஸ் 3 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்குது மைனஸ். ஸோ அந்த மைனஸை போட்டு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே நடக்கிற வேலை தான் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மொத்தத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ளஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 4 16. ஸோ இதை பார்த்தீங்கன்னா √20 அப்படின்னு வரும். ஓகேங்களா? √20 எப்படி எழுதலாம், 4 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றப்ப 2 வெளியே எடுத்துனா 2√5. ஓகேங்களா? லென்த் ஆஃப் பிசி பார்த்தீங்கன்னா என்ன வருது, 2√5ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது லென்த் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏசி தான் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏல x1 சியில் x3. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெரிய பாயிண்ட்டு. ஸோ x3 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y3 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் லென்த் ஆஃப் ஏசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நான் டேட்டா வெப்பில் போட்டு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 என்ன இருக்குது 4, 4 மைனஸ் x1க்கு 1 இருக்குது, 4 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் 4, 7 மைனஸ் மைனஸ் 4. ஓகேங்களா? இதுக்கு தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ வழக்கம் போல் 4 மைனஸ் 1ன்றப்ப 3 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸும் மைனஸ் கலந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்கப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைனு 7லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3, 7ஓட சைனு மைனஸ்ன்றப்ப மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னாலும் 9 தான், மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னாலும் 9 தான். 9 + 9 18. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்குது, லென்த் ஆஃப் ஏசி இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஒன்று கவனிக்கணும். லென்த் ஆஃப் ஏபி எவ்வளோ இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. லென்த் ஆஃப் பிசி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த √20 தான் நம்ம 2√5 எழுதிருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் √20 எனக்கு எனபிள் தான், இதுதான் கரெக்டாக இருக்கும். இது √2, இது √20, இது வந்து √18. ஓகேங்களா? √18ன்றது எது, ஏசி. ஏக்கும் சிக்கும் எவ்வளவு, √18. பிக்கும் சிக்கும் எவ்வளோ சொன்னோம், √20. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணால் இந்த சைடு கிடைக்குதா, இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம எழுதின பித்தாகரஸ் ஃபார்முலா பாருங்கள். பித்தாகரஸ் தியரம், ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர். இங்கே ஹைபார்டன்ஸ் என்னது, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு சைடோட ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைபார்டன்ஸ் பிசி, ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஏபிக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கண்டுபிடிச்சோம் √2,
ஏசிக்கு கடைசியாக கண்டுபிடிச்சோம் எவ்வளவு √18. பிசி தான் ரெண்டுக்கு நடுவில் கண்டுபிடிச்சோம் √20. ஸோ அப்போ பிசி ஹோல் ஸ்கொயர் ஏபி ஹோல் ஸ்கொயர் ஏசி ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதை அப்படியே சொன்னால் கரெக்டு கிடையாது. ஸ்கொயர் இல்லாமல் நம்ம அப்படியே சொன்னோம் இல்லையா, அது எக்ஸாக்டாக ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணால் தான் வர்ற ஆன்சர் என்னது இது 2. ஸ்கொயர் √2 ஸ்கொயர் பண்ணால் இந்த என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். அப்போ மீதி எல்லாம் என்ன இருக்குது 2 + 18, இந்த பக்கம் 20. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, நம்ம முன்னாடி சொன்ன √20 = √2 + √18. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது தப்பு. மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. மல்டிபிள் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் இது வரும்னு சொல்கிறது தப்பு. ஸோ நம்ம கான்செப்ட் இதை ஸ்கொயர் பண்ணால் வர நம்பரை ஆட் பண்ணால் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 18 20. therefore என்ன சொல்லலாம், hence it is satisfied. ஓகேங்களா, satisfied the Pythagoras formula. தியரம் ஆர் ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் கூட எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் இருக்கக்கூடிய 9th சம்மு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுட்டு நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஃபாஸ்ட்டாக வீடியோ இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி வச்சு கூட பார்த்துக்கிட்டாலும் சரி தான், ஈஸியாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இப்போவுமே புரிஞ்சிருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ அப்படி வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th சம் பார்ப்போம். இதுலேயே செகண்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது, ஸோ அதை பார்ப்போம். ஓகேங்களா, வந்து எல் எம் என்னன்னு 3 பாயிண்ட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. 9th சம்மில் செகண்ட் டிவிஷனு. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்த மாதிரி அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 2 இப்போ எல்எம்முக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் எல்எம். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே பேர் வச்சுட்டேன், x1 y1 x2 y2 x3 y3ன்ட்டு. ஸ்லோப் ஆஃப் எல்எம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ஃபார்முலா என்ன, நான் வந்து 3க்குமே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து M1ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு M1 அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் இது 2 தான் எடுக்க போகிறேன். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு இருக்குது, y2 தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. y2 - y1 / x2 - x1. இதுதான் ஸ்லோப் ஆஃப் எல்எம். ஓகேங்களா, M1க்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதன்படி நான் டேட்டாவை எடுக்கிறேன். y2 அப்படின்றது 12 மைனஸ் y1க்கு என்ன இருக்குது 5 / x2 வந்து 9 மைனஸ் x1 வந்து 0. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது, 12 - 5 7 / 9. ஓகேங்களா, M1 வந்து 7/9. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் MN. ஓகேங்களா, MNக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அதை M2 அப்படின்ற பேரில் ஸ்லோப் வைக்கிறோம். இதுக்கான ஃபார்முலா x2க்கும் y3க்கும் தான், x2 x3. ஸோ 2 பாயிண்ட் கிடையிலன்றப்ப y3 - y2 / x3 - x2. ஸோ இப்போ இதில் டேட்டாவை அப்ளை பண்ணுங்கள். y3ன்றது 14, y2ன்றது 12 / x3ன்றது 3 மைனஸ் x2ன்றது 9. 14 - 12 2 9 3 - 9. ஸோ பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் -6. ஸோ இதை எடுத்திங்கன்னா 1/3. ஸோ மைனஸில் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது M2 = -1/3. அடுத்தது நான் கண்டுபிடிக்க போகிறது LM கண்டுபிடிச்சிட்டேன், MN கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு LN கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் இதை 1/1 நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா நான் எனக்கு வீடியோவில் கவர் ஆகணும்ட்டு ஒரே டைட்டில் எல்லாத்தையும் எழுதி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் LN அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா M3 தான். ஓகேங்களா, M1 M2 M3 எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இதுக்குன்றப்போ x1 x3 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், y3 - y1 / x3 - x1. ஸோ y3 அப்படின்றது 3 மைனஸ் y1ன்றது y3ன்றது 14. பாயிண்ட்ஸை கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான். கொஸ்டினை நம்ம எடுத்து எழுதும் போதே கவனம் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, இதுலேயே தப்பு விட்டுருந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம செய்யும்போது எல்லாமே தப்பாக தான் வரும். ஸோ அதனால் எடுத்து எழுதுகிற கொஸ்டினும் கரெக்டாக இருக்கணும், அதை வச்சு ப்ராசஸ் பண்ணக்கூடிய இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதில் கவனம் இருக்கணும். y1ன்றது 5, x3 அப்படின்றது
3 minus x1 0. ஸோ 14 minus 5 9 9/3 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 1 3 3 3 3 சார் 9. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வருது 3. m3 = 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா m1 7/9, m2 வந்து -1/3, m3 வந்து 3. ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக தொடர்பு கிடையாது, இதுக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ அப்போ இதை விட்டுறலாம். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 1/3 3 ஓகேங்களா, -1/3 3. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -1ன்றது கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன கண்டிஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் mn இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ln ஈக்குவல் டு இது வந்து m2 இன்ட்டு m3 ஓகேங்களா ஈக்குவல் டு என்ன இருக்குது -1/3 இன்ட்டு 3 ஓகேங்களா. ஸோ இப்போ 3 டினாமினேட்டர் இருக்குது, இது நியூமினேட்டர் கீழே எதுவுமே இல்லைன்னா கீழே தான் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எதையும் கட் பண்ணலாம். கட் பண்ணால் எனக்கு மீதி வரக்கூடிய ஆன்சர் என்னது m2 இன்ட்டு m3 ஈக்குவல் டு -1 ஓகேங்களா. ஸோ ஸ்லோப்பு m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 வந்தால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதே இடத்துல இந்த இடத்துல பேர் மாதிரி இருக்குது, டாட்டு கூட வச்சுக்கலாம், கிராஸ் போட தேவையில்லை, ஏன்னா எக்ஸுன்னு நினச்சிருவோம். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் பெருக்கல் வந்துச்சு அப்படின்னா டாட்டை யூஸ் பண்ணி பழகுங்க ஓகேங்களா. ஸோ m2 இன்ட்டு m3 ஈக்குவல் டு -1. தட் ஃபோர் என்னது இந்த mnன்ற சைடும் lnன்ற சைடும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் எழுதலாமா. mn is perpendicular to ln ஓகேங்களா. ஸோ mnனும் lnனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். அப்போ நடுவில் என்னன்றது இருக்கும், இங்கிட்டும் இங்கிட்டும் எம்மும் மாறி மாறி வரும் ஓகேங்களா. ஸோ இதைத்தான் அடுத்து படமாக வரைய போகிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமன் எண்ணு ஓகேங்களா. ரெண்டுக்கும் காமன் எண்ணுன்றதுனால நான் டயராமில் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த எண்ணாக வச்சுக்கிறேன், இதை எல்லாம் வச்சுக்கிறேன், இது எம்மாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ LMN இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து இதில் பிளாட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்ன்றது என்ன கொடுத்துருந்தாங்க 0,5, எம்ன்றது 9,12, என்னன்றது 7,14, 3,14 ஓகேங்களா. ஓகேங்களா 3,14. ஸோ 3 பாயிண்ட்டையும் நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 3 சைடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பித்தாகோரஸ் தியரம் அப்படின்னாலே நமக்கு லென்த்து தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் லென்த் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square, இதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இனி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த லென்த் ஆஃப் ln ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நான் பேர் வச்சுருக்கிறேன், x1 y1 x2 y2 x3 y3 ஏற்கனவே வச்ச பேர் தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் ஓகேங்களா. LNன்னு எடுக்கும்போது இது ரெண்டும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எது பவர் 2 இது 1 இருக்குது சரிங்களா. எது வந்து அதிகமான நம்பர் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். ஸோ x1 x3யில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் x3 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y3 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்படி எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்னு தனியாக எடுத்து எழுதி எல் இருக்கிறது x1 y1 என்னில் இருக்கிறது x2 y2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். நான் இந்த இடத்துல டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எதில் அதிகமோ இந்த ரெண்டு பாயிண்ட்டில் எது அதிகமோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் இதே மாதிரி செஞ்சுருக்குறோம், இதில் கூட நான் வேறு மாதிரி செய்யலாம் ஓகேங்களா. எப்படின்றத சொல்கிறேன். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்ல வந்து 0,5, n வந்து 3,14 ஓகேங்களா. ஸோ இதில் இது வந்து x1 இது y1 இது x2 இது y2 அப்படின்னு நான் அந்த இடத்துல புதுசாக பேர் வச்சுக்கிட்டேன். ஸோ பேர் வச்சுக்கிட்டா இதே ஃபார்முலாவில் நான் போடலாமா. ஸோ அப்போ இதே ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் எனக்கு வேணாம், இதே ஃபார்முலாவில் போடலாம் x1 y1 x2 y2, அப்போ இதே ஃபார்முலாவில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நம்ம புதுசாக ஃபார்முலா எழுதணும்னு அவசியமே கிடையாது. எப்போ அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் வச்சுட்டு இதுதான் x1 இதுதான் x2 அப்படின்ட்டு நம்மளாவே புதுசாக பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே பாயிண்டில் போடலாம். இப்போ பாருங்கள் x2 மைனஸ் x1 இதுதான் x2. ஸோ 3 மைனஸ் x1ன்றப்போ 0 ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஓகேங்களா.
அடுத்தது ப்ளஸ் ஒய் டூன்றது 14 மைனஸ் ஒய்1ன்றது 5 14 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 14 மைனஸ் 5 9 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 ஸ்கொயர் அப்படின்றது 9 9 ஸ்கொயர் அப்படின்றது 81. ஸோ இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 என்னது லென்த் ஆஃப் எல்என் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 அப்படின்னு கிடச்சிருக்குது ஓகேங்களா. அடுத்தது லென்த் ஆஃப் எம் எடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் 3,14. அடுத்தது எம் எடுக்கிறேன் 9,12 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது x1 இது y1 இது x2 இது y2 ஓகேங்களா. ஸோ அப்போ எல்எம் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா லென்த் ஆஃப் என்எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதே ஃபார்முலா தான் மேலே ஒரு தடவை எழுதிட்டோம். ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் எழுதலை, நீங்கள் எழுதணுச்சா கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ x2 மைனஸ் x1 x2ன்றது இது 9 மைனஸ் x1ன்றது 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் y2ன்றது 12 மைனஸ் y1ன்றது 14 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இதில் தான் இருக்குது அப்படி போட்டு 12 மைனஸ் 14. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 9 மைனஸ் 3 அப்படின்றது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 12 மைனஸ் 4. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு பெரிய நம்பர் இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 2 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு மைனஸ் ஹோல் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அப்படின்றது 36 ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2 அப்படின்றப்ப ஸ்கொயர் பண்ணோம், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் -1 இன்ட்டு -1 போட்டால் என்ன வரும் 1 தான் வரும். -2 இன்ட்டு -2 போட்டால் 4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாலும் -1 ஹோல் பவர் 4 எடுத்தாலும் ரெண்டுக்கும் ஆன்சர் +1 தான் ஓகேங்களா. ஸோ இப்போ மைனஸோட பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸோட பவரில் ஈவன் நம்பர் இருக்குது, அப்போ ஆன்சர் பாசிட்டிவ் தான். 2 ஸ்கொயர் 4. ஸோ 336 + 4 40 ஸ்கொயர் ரூட்டு என்ன எம்என் ஓகேங்களா. என்எம் எம்என் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்லும் எம்மும் ஓகேங்களா. ஸோ எல்லு வந்து 0,5 எம் வந்து என்ன இருக்குது 9,12 ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் நான் எழுதுகிறேன் லென்த் ஆஃப் எல்எம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம போட்ட அதே ஃபார்முலா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1. ஸோ அந்த பாயிண்டில் இது x1 இது y1 இது x2 இது y2 ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம புதுசாகவே பேர் வச்சுக்கலாம். ஃபார்முலா மாற்ற தேவையே கிடையாது, ஒரே ஃபார்முலாவில் போடலாம் ஓகேங்களா. போன சம்மில் நான் எல்லாத்துக்கும் ஒரே தடவை பேர் வச்சதுனால ஃபார்முலா ஒவ்வொருடையும் மாற்றிருப்பேன். இங்கே எல்லாத்துக்கும் ஒவ்வொருடையும் பேர் வச்சதுனால ஒரே ஃபார்முலா போடுறேன். ரெண்டு இதுதான் வித்தியாசம், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு கிடையாது. இப்போ லென்த் ஆஃப் எல்எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x2 மைனஸ் x1 x2ன்றது 9 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 12 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது 9 மைனஸ் 0 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 மைனஸ் 5 7 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் அப்படின்றது 81 7 ஸ்கொயர் அப்படின்றது 49. ரெண்டையும் ஆட் பண்ணால் 81 + 49 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 130. என்னது எல்எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130. ஸோ எனக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் எல்என்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 எம்என்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 எல்எம்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 ஓகேங்களா. இதில் ஹைபார்ட்டன்ஸ் வந்து எல்எம் தான். ஸோ அப்போ எனக்கு பித்தாகரஸ் தியரம் படி என்னது ஹைபார்ட்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் ஓகேங்களா. ஹைபார்ட்டன்ஸ்ன்றது நம்மளுக்கு எல்எம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்எம் ஸ்கொயர் எல்என்னு தான் காமன் எல்என் என்எம். ஸோ எல்என் ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்எம்முக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் எல்எம்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எல்என்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் என்எம்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயருக்கு ஸ்கொயர்.
இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீதி என்ன இருக்குது? 130 ஈக்குவல் டு 90 + 40. 90 + 40 நான் 130, இங்கேயும் 130. ஸோ 130 ஈக்குவல் டு 130. Therefore, hence it is satisfied. It is satisfied the Pythagoras theorem. ஓகேங்களா? கீழே எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல இருக்கக்கூடிய 9th சம்மில் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பர்பண்டிகுலராக பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் க்ரியேட் பண்ணுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். முந்தின சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணுனா, ஏதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1னா அந்த ரெண்டு ஸ்லோப்புக்கான சைட்ஸ் ரெண்டும் பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணால் அது கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 9th சம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.